ஹாய் ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய விமென்ஸ்க்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் இந்த பீரியட்ஸ் தான். ஸோ இந்த பீரியட்ஸை நிறைய பேருக்கு நார்மலாக இருக்கலாம், இன்னும் சில பேருக்கு இர்ரெகுலராக இருக்கலாம். இதே சமயத்தில் நிறைய பேருக்கு வெயிட் கெயின் ப்ராசஸும் நடந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் எதனால், நம்ம இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நீங்கள் இல்லைனா நம்ம ஃபேமிலி யாருக்குனாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லைனாலும் அவங்களுக்காச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் எதனால் வருது அப்படின்னா நம்ம வாழ்க்கை முறையும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதால தான் இந்த மாதிரி விளைவுகள் நமக்கு வருது. ஸோ இதை எப்படி நம்ம நியூட்ரிஷன் ஃபுட் மூலமாக ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், இந்த பிசிஓஎஸை 3 வகையாக பிரிப்பாங்க: மைல்டு, மாடரேட் அண்ட் சிவியர். ஸோ இந்த ஒவ்வொரு ப்ராசஸில் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி சரி பண்ணணும்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தருவோம். இந்த மைல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கன்சியூம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பீரியட்ஸில் எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இருக்கிறவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு எதுவுமே இருக்காது, அவங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய மாடரேட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 45 டேஸுக்கு ஒன்ஸ் மட்டும்தான் பீரியட்ஸ் ஆகும். இவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30% ஹார்மோனல் இம்பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த சிவியர் என்று சொல்லக்கூடிய தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 90 டேஸ்லேருந்து 120 டேஸுக்கு பீரியட்ஸே ஆகாது. ஸோ இதனால் அவங்களுக்கு ஹார்மோனல் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 to 60% இம்பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நிறைய விமென்ஸுக்கு டேப்லெட் எடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜையும் கடக்கும்போது அவங்களோட பாடியோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஓவர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பாடியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆக அவங்களுடைய மென்சஸ் ப்ராப்ளம் நிறையவே வந்துட்டுருக்கும். இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ண வேண்டியது தான். ஸோ நிறைய பேர் எனக்கு வெயிட்டில் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு மந்த்லி சைக்கிள் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காகவும் சப்போஸ் வெயிட் அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய வெயிட்டை ஐடியல் வெயிட்டுக்கு ரீச் பண்ணால் தான் அவங்களுடைய மந்த்லி சைக்கிள் ப்ராப்ளம் நார்மலாகும். ஸோ உங்களுடைய சைக்கிள் அண்ட் வெயிட் லாஸுக்கு ஒரு பெஸ்ட் நியூட்ரிஷன் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த ஃபுட்டை எடுத்து அவங்களோட ஹெல்த்தி ரிசல்ட்ஸை எடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்க விமன் சாய்ஸ். இந்த விமன் சாய்ஸில் 30 சாலட்ஸ் இருக்கும். ஸோ இந்த சாலட்ஸ் நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது உங்களுடைய ஹார்மோனல் பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இந்த சாலட்ஸை மார்னிங்கில் ஒரு வேளை மட்டும் எடுத்தால் போதும், அதுவும் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கணும். அப்படி நீங்கள் இந்த ஃபுட்டை எடுக்கும்போது ஒரு 90 டேஸ்லேருந்து 120 டேஸில் உங்களுடைய சைக்கிள் ப்ராப்ளமும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த விமன் சாய்ஸில் 2 முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க: சாய் ஐசோஃப்ளேவன் அண்ட் சாஸ்ட்பெரி. சாய் ஐசோஃப்ளேவன்ஸ் சோயாலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. சாஸ்ட்பெரினா கார்ட்டூன் நட்ஸ்னு சொல்லுவாங்க, கிராமப்புறத்தில் அதிகமாகவே கிடைக்கும். இது ரெண்டுமே விமென்ஸோட ஹார்மோனல் பேலன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதால இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ்லேருந்து விமன் சாய்ஸை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை விமென்ஸுக்காக தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அப்புறம் டவுட்ஸ் வேறு எதனா இருந்துச்சுனாலும் ஸ்க்ரீனில் தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது எப்படி வாங்கணும், இது எப்படி யூஸ் பண்ணணும், எங்கள் சைடில் இருந்து நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுடைய எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். அப்படியே இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.